ஹலோ மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க நியூஸ் பார்க்கணும்னா டிவி, மொபைல்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்துருச்சு. ஆனா 80ஸ் காலகட்டத்தில இருக்கிற ஒரே ஆப்ஷன் நியூஸ் பேப்பர் மட்டும்தான். 90, 95 காலகட்டம் வரைக்குமே நியூஸ் பேப்பருக்குன்னு தனியா ஒரு ஷாப்பே இருந்துச்சு. ஆனா காலப்போக்குல அதுவுமே காணாம போச்சு. ஃபியூச்சர்ல நியூஸ் பேப்பர்னு ஒண்ணு இருக்குமா என்னன்னே தெரியல. ஸோ 80ஸ், 90ஸ் அந்த காலகட்ட வைப திரும்ப கொண்டு வரதுக்காக இன்னைக்கு நான் பண்ண போறது ஒரு நியூஸ் பேப்பர் மினியேச்சர் ஷாப். இந்த மாதிரி நீங்களும் கிராஃப்ட் பண்ணணும், கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்போட பேசிக் ஸ்ட்ரக்சரை தான் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண போறது பிவிசி ஃபோம் போர்டு தான் யூஸ் பண்ண போறேன். நான் சொல்ல போற சைஸ் எல்லாமே சென்டிமீட்டர்ல மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 17க்கு 13 அப்படிங்கிற சைஸ்க்கு ஃபோம் போர்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஷாப்போட முன்பகுதி. அப்புறம் 17க்கு 12 அப்படிங்கிற சைஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஷாப்போட பின்பகுதி. நெக்ஸ்ட் 13, 12, 11 இந்த சைஸ்ல 2 ஃபோம் போர்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஷாப்போட லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே வரப்போகுது. இப்போ நம்ம பண்ண போறது வந்து 3 பக்கம் டோர் இருக்கிற மாதிரி தான் அந்த ஷாப் தான் பண்ண போறோம். அதுக்கு நம்ம ஃபோம் போர்டு கட் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன 17, 13 அந்த சைஸையும் லாஸ்டா சொன்ன 13, 12, 11 இந்த 2 ஃபோம் போர்டையும் வச்சு நம்ம லைன் போட்டுக்கணும். லைன் போட்டுக்கிட்டு இதை 3 பீஸா கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டு சென்டரா இருக்க பீஸ் எடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு டோர் ரெடி. நம்ம பேக் சைட் வைக்க போற அந்த ஃபோம் போர்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறது அந்த 3 பீஸையும் இந்த ஃபோம் போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம டோருக்கு வந்து சட்டை ரெடி பண்ணணும். சட்டை ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஷீட் வாங்கிக்கோங்க. ஷட்டருக்கு நான் வந்து எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. பட் என்னன்னா, நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் ஷாப்புக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஷட்டர் நான் இப்போ எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னா, ஒன் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரியும், மற்ற 2 சைடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக இறங்கி இருக்கிற மாதிரி நான் பண்ண போறேன். இது எதுக்குன்னா, கொஞ்சம் வந்து ரியலா தெரியும் பார்க்கறதுக்கு. அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன் இப்படி. நீங்க கிராஃப்ட் பண்றீங்கன்னா, இந்த மாரி வால் புட்டி வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சம் வால் புட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிருக்கேன். இது எதுக்குன்னா, 2 ஃபோம் போர்ட நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஒண்ணோட ஒண்ணு விலகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஸோ அத கவர் பண்றதுக்காக இத நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன மினியேச்சர் மேகசின், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு நான் அடுத்த வீடியோல சொல்றேன். எதுக்குன்னா, ஆல்ரெடி இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகுது.
ஸோ உங்களுக்கு வேணும்னா குறைஞ்சது ஒரு 50 பேராவது கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதோட நீடு யாருக்கு தேவைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ மேக் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே நியூஸ் பேப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.